டிவிகே 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 டிவிகே. என்ன இவன் திடீர்னு டிவிகே பற்றி பேசுகிறான்னு பார்க்குறீங்களா? அதான் வேறு ஒன்றும் இல்லை. அண்ணன் விஜய் அவர்கள் என்னுடைய உழைப்பு, என்னுடைய உடல், என்னுடைய உயிர் அனைத்துமே தமிழர்களுக்காக, என்னுடைய உழைப்பை எனக்கு வளர்ச்சியை தந்த எல்லாமே தமிழர்கள் தான், நான் உழைப்பதெல்லாம் தமிழருக்காக தான் உழைப்பேன்னு சொல்லி சொன்னாப்புல. இந்த ஒரு படத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு அண்ணன் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய கொட்டாய் போட்டு இசை வெளியீடு பண்ணியிருக்காப்புல. எல்லாருக்கும் தெரியும் அது எந்த நாடுன்னு. அதர் ஸ்டேட்டில் தான் போய் பண்ணியிருக்காப்புல. அதாவது அண்ணனுக்கு வந்து இங்கே இருக்கிற அணில் குஞ்சுகள்லாம் பார்த்தா மனிதராக தெரியலை போலுக்கு. மனிதராக தெரிந்திருந்தால் அவர் தமிழ்நாட்டில் வந்து நீட்டாக தெளிவாக அவர் அந்த இசை வெளியீட்டை வந்து பண்ணியிருப்பாப்புல. இந்த அணில் குஞ்சுகளை வச்சு பண்ண முடியாது. காரணம் என்னென்னா, ஈரோட்டில் மாநாடு போட்டாங்க. மாநாட்டில் வந்து கட்டோட்டு மேலே ஏறக்கூடாதுன்னு முள்வேலி அமைத்தார் அண்ணன் செங்கோட்டையன். அறிவாளி, அதிமுகவில் இருக்க அறிவாளியாக தான் இருந்தார். கல்வித்துறை அமைச்சராக இருந்து கல்வித்துறைக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு உழைச்சாப்புல. இப்போ திடீர்னு அங்கே போயிட்டு அவருக்கு அறிவு பூரா அடி பொங்கி சிந்தி ஒரு வேறு லெவலில் பண்ணுறாப்புல அவர். இப்போ அவர் பனிப்போரில் இருக்காப்புல. புஷி ஆனந்த், அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள்லாம் பனிப்போர் நீடிச்சிக்கிட்டு இருக்கு. யார் முதல்ல, யார் ஃபஸ்ட்டு அப்படின்னு. ஐயா முதல்ல செங்கோட்டையன் அவர்கள் அண்ணன் விஜய் அவர்கள்னு தலைவராகவே ஏற்றுக்கல. தலைவராக ஏற்றுக்கொண்டிருந்தா இதே புரட்சித் தலைவி அம்மாவுடைய புகைப்படத்தை சட்டப்பையிலேருந்து அப்படியே எடுத்து வெளியே வச்சுட்டு அண்ணன் விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை அங்கே வச்சுருப்பாப்புல. அவர் இன்னும் அவரை தலைவராகவே ஏற்றுக்கல. ஆனால் அவர் உடம்புல ஓடுறது அண்ணன் விஜயுடைய ரத்தம். பேட்டி கொடுக்காப்புல. சரி, அதை விடுவோம். அவங்க அவ்வளோதான் அவருடைய அறிவு. அவர் பெரிய மனுஷனாக இருந்தும் தவறு செய்து விட்டார். அவர் தவறை நம்ம ஓயாமல் சொல்லி காட்டி அவரை புண்படுத்தக்கூடாது. நம்ம அண்ணன் விஜய் மேட்டருக்கு வருவோம். இப்போ இந்த அணில் குஞ்சுகள்லாம் ரொம்ப உற்சாகமாக அண்ணன் அந்த இசை வெளியீட்டு விழா பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக இருக்கக்கூடிய வேளையில், இசை வெளியீட்டு விழா முடிஞ்சு அண்ணன் வரும்பொழுது திடீர்னு பின்னாடி இருக்கவங்கள கையை இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு சடக்குன்னு கீழே வந்துட்டாப்புல காருக்கு ஏறும்போது. அப்போது அண்ணனை வந்து தூக்கி வச்சு பந்துசாக கொண்டு வந்து தமிழ்நாட்டில் விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அண்ணன் என்ன பண்ணியிருக்காப்புலன்னா, ஒரு இளைஞர், வட மாநிலத்தினுடைய இளைஞர் வெட்டி கொண்டிருக்காங்க. அந்த வெட்டி கொண்டதுக்கான சோகத்தை பகிர்ந்திருக்காப்புல. அண்ணனுக்கு ஒரு சின்ன கேள்வி. இதற்கு முன்னே அந்த வட மாநிலத்து இளைஞர் வெட்டப்படுவதற்கு முன்னே தமிழ்நாட்டில் அதிகமான கொலைகள் நடந்திருக்கு, அதிகமான போராட்டங்கள் இன்னும் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுக்கெலாம் செவி சாய்க்காத நீங்கள் மக்கள் மத்தியில் எந்த நியூஸ் ஸ்ப்ரிட் ஆகுதுன்னு பார்த்து நீங்கள் நியூஸ் கொடுக்குற அளவுக்கு உங்களுடைய அரசியல் இருக்குது. இதில் நீங்கள் வந்து களத்திலே நாங்களும் திமுகவும் தான், உங்களுடைய களம் என்னன்னு மக்கள் தெரிஞ்சுக்கிட்டாங்க, புரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால் உங்கள் களத்தை பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டு நீங்கள் இப்போ வந்து களத்திலே அப்படின்னு சொல்லி பேசுகிறது வந்து மக்கள் மத்தியில் எடுபடாது என்பதை தெரிவித்துக்கொண்டு, அண்ணன் விஜய் அவர்களே இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன். தமிழ்நாட்டு அரசியல் வந்து வேறு மாதிரி இருக்கணும். மக்களுக்கு சேவை செஞ்சு மக்கள் மத்தியில் பேர் வாங்கணும். நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் முன்னே வீடியோ போட்டு கம்ப்யூட்டரில் பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. இந்த அரசியல் வந்து ஒரு குறிப்பிட்ட காலம்தான். அதை 2026 வரை தாங்குறீங்களான்னு கூடங்கிறது ஆச்சரியம்தான். காரணம் என்னென்னா, என் ஊரில் என்னுடைய தம்பி தான் ஒருத்தர், அண்ணன் நீ வந்து டிவிகேக்கு ஓட்டு போடணும், கண்டிப்பாக நீ டிவிகேக்கு ஓட்டு போடணும். ஏன்டா நீ ஓட்டு போட்டான்டா? இல்லைண்ணா எனக்கு ஓட்டு வரல, நான் ஓட்டு எழுதி கொடுக்கல, எனக்கு வயசு 18 ஆகலை. அப்புறம் எப்படிடா நீ ஓட்டு கேட்குற? நீ எப்படி அண்ணன்னு அலறிய? நீ எப்படி அண்ணனை ஜெயிக்க வைப்ப? இல்லைண்ணா நான் வீடு வீடாக போய் ஓட்டு கேட்பேன். அடே, வீடு வீடாக போய் ஓட்டு கேட்குறதுக்கு நம்ம ஊர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோட்டை. இங்கே வந்து செங்கோ இட்டையன் போன மாதிரி யாரும் போக மாட்டாங்க. ஏன்னா அதிமுகவில் அடிமட்ட தொண்டன் அனைவரும் அறிவு உள்ளவன், தெளிவாக இருக்கிறான் கொள்கையில். அதனால் வந்து இங்கே வந்து உங்கள் பருப்பு வியாபார தம்பி உங்கள் வேலையை பாருங்கள் அப்படின்னு சொன்னோன்னே இப்போ ஆட்டோமேட்டிக்காக அவர் வேலையை பார்த்துட்டு போயிட்டாப்புல. அதே போல் தமிழ்நாடு முழுக்க 2026 தேர்தலில் ஒரு பூத்து கமிட்டி ஏஜென்ட் கூட அமைக்க முடியாமல் தான் டிவிகே திணறி மக்கள் மத்தியில் அசிங்கப்பட்டு போகிறாங்க. அப்படிங்கிற விஷயத்த அண்ணன் விஜய் அவர்களுடைய காதுகளுக்கு கொண்டு செல்ல தான் இந்த விஷயத்தை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அண்ணன் விஜய் அவர்கள் 2026 விட அடுத்த சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகுமாறு அண்ணனை கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா உங்களுடைய அணில் குஞ்சுகள் பூரா கொஞ்சம் சுலோவாக தான் பயன்பாட்டுக்கிட்டு இருக்காங்க என்பதையும் அண்ணன் இடத்துல தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.